இப்ப தேர்தல் நெருங்க யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியா தான் இருக்குது. அரசியல் வட்டாரம் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த தேர்தல வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் களம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் திமுக, அதிமுக, இந்த பக்கம் தாவேக, அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டிக்கு நிலவிட்டு இந்த நேரத்துல வந்து ஒரு சிலர் வந்து இந்த கட்சி வந்து இந்த கட்சி கூட கூட்டணி வைக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் மீறி வந்து இப்ப ஐயா ஓபிஎஸ் இருக்கட்டும், இப்ப தேமுதிக இருக்கட்டும், இவங்க வந்து திமுக கூட்டணி வச்சது யாருமே எதிர்பார்க்கல. ஐயா ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர், இப்ப 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், இவரே வந்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த பக்கம் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இப்ப தேமுதிக, இப்ப வந்து திமுக எதிரி தேமுதிக அப்படின்னு பேசப்பட்ட இந்த நிலையில இவங்கள வந்து இப்ப திமுக கூட்டணி வச்சது வந்து யாருமே எதிர்பார்க்காத. இப்படி இருக்கும்போது இப்போ புதுசா வந்து ஒருத்தர் வந்து இப்ப கூட்டணிக்குள்ள போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்ப கூட்டணி கட்சிக்குள்ள நுழைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படுங்க. ஆமாங்க, இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வந்து திமுக தான் எதிரி, எனக்கு வந்து தீய சக்தி நான் தான், தூய சக்தி நீ தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி அப்படி பேசிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பல மாற்றங்கள் நடந்துச்சு. கட்சிக்குள்ள இருக்கட்டும், ஒரு கட்சி சுத்தியா இருக்கட்டும், நிறைய மாற்றம் நடந்துச்சு. இதையும் தாண்டி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஜனநாயக விஷயம் வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகல, சென்சார் பிரச்சனை அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுச்சு. அதையும் தாண்டி சரி வெளியே வருவோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு விஜய் சாருக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே நம்மளால வந்து இதை சமாளிக்க முடியல, சமாளிக்க முடிஞ்சாலும் கொடுக்குற அழுத்தத்தை தாங்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. இப்படி இருக்கும்போது சரி வேற வழி இல்லை. ஆனா இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னார்னா, நான் என் கூட கூட்டணிக்கு வரவங்க வந்து நான் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதையுமே வந்து ஒரு சில கட்சியில வந்து அவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறது தயங்கினாங்க. காரணம் என்னன்னா அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவரை நம்பி நம்ம போனோம்னா நாளைக்கு நம்மளோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் அது தெரியாம போயிருமே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் தயங்கினாங்க. ஒரு சிலர் வந்து என்னன்னா இவங்களை பயன்படுத்தி மற்ற கட்சிகளை கூட்டணி வைக்கிறதோ பேரம் பேசுறதோ அந்த மாதிரி வந்து நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து என்ன சொன்னான்னா, யார் எங்க போனாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வந்து 234 தொகுதியில் தனித்து நிற்க போறேன் அப்படின்ற மாதிரி ஃபைனலா வந்து அப்படின்ற போது அவர் வந்து ஓகே நம்ம வந்து அதிமுக கூட்டணி வச்சிருவோம், அதாவது என்டிஏ டீம்ல வந்து நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததா இப்ப தகவல் வந்திருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா இப்ப டெல்லி டீம் வந்து விஜய் சார் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் 2-3 ஆஃபர் கொடுக்குறேன், இந்த ஆஃபரை பயன்படுத்தினா உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கு பெனிஃபிட், ஸோ வந்து நீங்க இதை பயன்படுத்தியாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப நீங்க நம்ம என்டி டீமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம அடுத்த ஆட்சி அமைக்கும் போது, அதாவது 2026 வந்து நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு 50 எங்களுக்கு 50, அதாவது நீங்க சொன்ன கருத்து தான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொன்னீங்களா அதே தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இவரை விஜய் சார் வந்து யோசிச்சு பார்த்திருக்காரு என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி. ஆனா அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, அதாவது 5 வருஷம் ஆட்சி நடக்குதா அதுல வந்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து நாங்க ஆண்டுக்கிறோம், அதாவது அதிமுக ஆண்டுக்கும் எங்க தலைமையில அதிமுக ஆண்டு அவங்க இன்டெரக்டா சொல்றாங்க, அதிமுக ஆண்டுக்கும் மீது 2 வருஷம் வந்து நீங்க முதலமைச்சரா இருந்துக்காங்க அது மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துறாங்க. ரெண்டாவது நீங்க வந்து இப்ப எடுத்த உடனே உங்களால வந்து 234 தொகுதியில தனித்து நின்று ஜெயிக்கிறது வந்து முடியாத ஒரு விஷயம். சோ நீங்க வந்து எங்க கூட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான சலுகைகளை நாங்க பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு எங்க வந்து எந்தெந்த இடத்துல வளையணும் எந்த இடத்துல நெளியணும் உங்களுக்கு தெரியாது, அந்த ஆஃபரை வந்து நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு வெளியே வந்தீங்கன்னா இப்ப கரூர் விஷயம் இருக்கட்டும், இப்ப ஜனநாயக பட விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சுமூகமா முடிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சாருக்கு வந்து அவங்க வந்து டெல்லி டீம் வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட விஜய் தரப்பு வந்து என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே இதுக்கு மேல நம்ம வந்து அவங்களை எதிர்த்து நின்று இப்ப நம்ம திமுக கூட போராடி இல்ல அரசியல் கட்சியில போராடி நம்ம தோற்கிறதோ இல்ல ஒரு சில வெற்றியில வந்து எடுக்கிறத வந்து நம்ம அரசியலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பின்னடைவுதான் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்ப டெல்லி டீம் சொல்றபடி கேட்டு நம்ம வந்து என்டிஏ டீமுக்குள்ள போயிட்டுங்களா, அவங்க சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஜனநாயக படமும் குறிப்பிட்ட தேதி வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த பக்கம் கரூர் விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான, அதாவது அது தப்பு என்ன ரைட்டு என்னன்னு பார்க்கறது தாண்டி நமக்கு சாதகமான ஒரு முடிவுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்ப அடுத்த டெல்லிக்கு போற மாதிரி இருக்கும், அந்த சிபிஐ வழக்கெல்லாம் விசாரிக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம டெல்லி டீமுக்கு அடிப்பணிஞ்சு போனது நமக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் தரப்பு முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து அடிப்படுது. இதையும் தாண்டி என்னன்னா அப்படின்னா டெல்லி டீம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்ப தனித்து, அதாவது 234 தனித்து நிக்கிறீங்கல்ல அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு சில இடத்துல வந்து நிக்க வேண்டாம், எங்களோட சார்பா எங்க டீம் வந்து உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது நீங்க வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு தான் வச்சிருக்கீங்க, அந்த ஓட்டை வச்சு மட்டும் நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்கணும்னா இப்ப இதுக்கு முன்னாடி ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இல்ல வந்து ஜெயிச்ச கட்சியா இருக்குது இல்லையா, அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கான அறுவடை வந்து, அதாவது வாக்கு சதவீதம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இப்ப அதிமுக தரப்பு தான் வந்து ஒரு சில வந்து அப்செட்ல இருக்கதா சொல்ல முடியுது.
இருக்குது, தகவல் வெளியே இருக்குது. இப்ப இதெல்லாம் தாண்டி வந்து இப்ப விஜய் சார் வந்து இப்ப அவசரமா, அதாவது விஜய் சார்னா விஜய் சாரோட தரப்பு புஷியானது வந்து இப்ப அவசரமா வந்து மாவட்ட செயலர் வந்து கூட்டம் நடத்திருக்காரு. என்னன்னா அந்த கூட்டத்துல வந்து இப்ப 132 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இப்ப 90% மாவட்ட செயலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம செயல்படுறோம். இப்ப தலைமை வந்து இப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு நாங்க எங்களுக்கு ஒண்ணு அது வந்து மாற்று கருத்து கிடையாது. நாங்களும் ஓகே கூட்டணி வச்சுக்கிறோம். இல்ல வேண்டாம் நம்ம வந்து தனித்து நிற்போம் அப்படின்னா அது மாதிரி நாங்க தனித்து நின்றுக்கலாம். இது மாதிரி தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்களா, இல்ல நம்ம கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு, நம்ம வந்து இப்ப பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், வேண்டாம் நம்ம வந்து என்ன ஆனாலும் சரி தனித்து நிற்போம், அப்பதான் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியும், அதை வச்சுதான் நம்ம வந்து 31 தேர்தல் வந்து போட்டியிட முடியும். நீங்க இப்பயே போய் கூட்டணி கூட சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த வர அரசியல் எதிர்காலம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்க முடியாது. சோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தனித்து நிற்கிறது தான் நமக்கு வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்ப வந்து தேமுதிக வந்து தொடங்கப்பட்ட காலத்துல வந்து இப்ப நம்ம கேப்டன் அவர் வந்து தனித்து நின்னாரு. அப்போ இருக்கும்போது அவரோட பலம் என்னன்னு தெரிஞ்சுச்சு. நமக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குது, நமக்கு வந்து யார் யாரு மக்கள் எந்தெந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுறாங்க, நமக்கு எந்தெந்த கட்சியில வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அதெல்லாம் அவர் தெரிஞ்சுச்சு. அதை வச்சுதான் அவர் அடுத்து மூவ் பண்ணாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அதே மாதிரி நாமளும் இப்போ வந்து தனித்து நின்று போட்டிட்டாதான் நம்மளோட பலம் என்னன்னு தெரியும். அதை விட்டு நம்ம அவசரப்பட்டு இப்ப கூட்டணிக்காவோ இல்ல வந்து ஒரு சில வந்து நம்மள அழுத்தம் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து பயந்து உள்ள போனோம் அப்படின்னா நம்ம இதே வந்து தொடர்ந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சில கட்சியில வந்து உதாரணம் சொன்னாங்க. மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், இந்த பக்கம் பாமகவா இருக்கட்டும், இது மாதிரி வந்து ஒரு சில கட்சியில வந்து இப்ப ஆரம்பத்தில் தனித்து நின்னாலும் இருக்க கூட்டணிகள் சேர்ந்தனால அவங்களோட கட்சியோட செல்வாக்கு வந்து இருக்கிற படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. சோ நாம வந்து அதே வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்ட செயலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப புஷியானது என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு நாம வந்து கூட்டணி வச்சுதான் ஆகணும், அதுக்கு வந்து எல்லா மாவட்ட செயலர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது என்ன நடக்க போகுது, இப்ப வந்து அரசியல்ல வந்து விஜய் வந்து அடுத்த கட்டமா இப்ப வந்து அதிமுகவோட அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ள போகிறாரா, இல்ல வந்து தனித்து தான் போட்டிடுவோம் என்ன ஆனாலும் சரி, களத்துல வந்து நான் தனியா நிக்க போறேன், தனியா நின்று என்னோட பலத்தை நிரூபிக்க போறேன் அப்படின்னு பேச போறாரா, இல்ல எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் நான் வந்து திமுக தான் என்னோட எதிரி அப்படின்ற மாதிரி எப்பயும் மேல பேசிட்டு சும்மா வீட்டுல போய் உட்கார போறா அப்படின்றது என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.